நமசிவாய. இந்த ரெட் கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் த்ரெட்டை வைத்து பல்வேறு விதமான ஒரு தாந்திரிக மாந்திரிக விஷயங்கள், நம்மளுடைய மேஜிக்கல் விஷயங்கள் எல்லாத்தையுமே நடத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே இதே மாதிரி வேற 1-2 விஷயங்கள் சொல்லியிருந்தேன். இந்த வெத்தலையை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம், பல்வேறு விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பேலீஃப் வச்சும் பல்வேறு விஷயங்கள் பண்ணலாம். சும்மா 1-2 விஷயங்கள் மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்களை பேலீஃப் வச்சு தீர்த்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணர் படத்தை வைத்தும் பல்வேறு விஷயத்தை செஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 10 ரூபா நோட்டு. இந்த 10 ரூபா நோட்டு புதுசா இருந்தா ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புதுசா இருக்கு சொல்றதுக்கு காரணம் இருக்கு. அது காரணம் இருக்கிறதுனாலதான் புதுசா இருக்கிறத நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். அது அப்படி எவ்வளவு தடவை சொன்னாலும் பாத்தீங்கன்னா புதுசா இல்லைன்னா பரவாயில்ல இல்லையா, பழைய நோட்டு யூஸ் பண்ணலாமா, இதே கேள்வி கேட்கறாங்க. நம்ம சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப பழைய கேள்வி கேட்டாங்கன்னா இவங்க என்னையே இந்த படுத்துறாங்கன்னா இவங்க ஸ்கூல் மாஸ்டர் டீச்சர்லாம் என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க. சோ அதை பாத்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்காங்க. இப்ப நமக்கு தேவை புது நோட்டு. ஏன்னா புது நோட்டு இருந்தா அதோட எனர்ஜி வேற மாதிரி இருக்கும். அதிக பேரோட கைப்பட்டிருக்காது. அதிக பேர்கிட்ட எங்கெங்கெல்லாம் வச்சிருந்தாங்களோ அது என்ன மாதிரியான ஒரு கஷ்டப்பட்டு வந்ததோ, அதனால அந்த ஒரு காரணத்துக்காக தான் புது நோட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்றது. உங்களுக்கு வர வேண்டிய பணம், வருமா என்று நினைக்கக்கூடிய பணம், பிறர் கொடுக்க வேண்டிய பணம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்தா தேவையில்லையே அப்படின்னு இருக்கக்கூடிய பணம், ரைட் ஆஃப் பண்ணி விட்ட பணம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இனிமே வரவே வராதுன்னு இருப்பீங்களா அந்த மாதிரி. சோ அதை தவிர பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமௌண்ட் எனக்கு வந்ததுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபிள் லிவிங் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு 5 கோடி இருந்ததுன்னா நம்ம அதை அப்படியே பேங்க்ல போட்டு ஓரளவுக்கு ஏதோ வர வருமானத்தை வச்சுட்டு அப்படியே வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இல்ல, அந்த அவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி சொல்லல. ஓரளவுக்கு இப்ப அதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவைக்கு என்ன ஒரு பணம் வந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு விஷயத்திற்காக அப்படின்ற, அதாவது லக்ஸுரியா இருக்கக்கூடாது, நீடா இருக்கணும். இதுதான் இதோடைய விளக்கம். உங்களுக்கு தேவையா இருக்க வேண்டுமே தவிர அது அந்த லக்ஸுரியா, அதாவது அது வந்தா தேவையில்ல, வந்தா கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பணமா இருக்க வேண்டிய பணத்தை வைத்துதான் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ண போறீங்க. இதுக்கு தேவை உங்களுக்கு இந்த ரெட் கலர் த்ரெட். இதுதான் முதல்ல எடுத்தோன்னே சொன்னேன். சோ இப்ப இந்த ரெட் கலர் த்ரெட் இருக்கு இல்ல, அதை எடுத்து நீங்க 10 ரூபா ஃபர்ஸ்ட் அந்த புது நோட்டு 10 ரூபாய் மகாலட்சுமி கிட்ட போய் நின்னுக்கோங்க, இல்ல உட்காந்துக்கோங்க. உட்காரதுன்னா மேட் போட்டு உட்காருங்க. நெய் விளக்கு ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். நின்னாலும் நெய் விளக்கு ஏற்றி வைக்கணும். சோ அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நீங்க மகாலட்சுமி முன்னால் அந்த பணத்தை காட்டியவாறு 2 கைகளாலையும் இந்த தம்பளையும் இந்த இதுலயும் பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு எந்த விரல் வேணுமோ அந்த விரல பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு கண்களை திறந்த வண்ணம் மகாலட்சுமி பார்த்த வண்ணமே முழுசா தியானிச்சு கொள்ளுங்கள். எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு தேவையா இருக்கிறது அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையுமே தியானிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இந்த ரெட் த்ரெட் இருக்கு இல்லையா, இதை வச்சு சுருட்ட வேண்டாம். அதாவது பணத்தை சுருட்டக்கூடாது. அப்படியே அது 1 2 3 4 5 6 இது கொஞ்சம் ஒரு மாதிரி பணம் கொஞ்சம் கசங்கதான் செய்யும். சோ இந்த மாதிரி 7 தடவை அதை ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி 7 தடவை பண்ணிட்டு இருக்கேன். 7 தடவை பண்ணிட்டு இந்த இடத்துல கட் பண்ணிடலாம். இப்ப நான் இதை பண்ண போறது இல்ல, இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல 7 கட் பண்ணிட்டு இப்படி உள்ள கேஸ் சொருகி விட்டுறலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அது மாதிரி பண்ணிட்டு அந்த நோட் அப்படியே மகாலட்சுமியோட போட்டோட பேக் சைடுல வச்சிருங்க. அவ்வளவுதான், சிம்பிளான ஒரு விஷயம். இது நீங்க ஒரு பிரார்த்தனையா செய்றீங்க. நம்ம பணத்தெல்லாம் முடிஞ்சு வைக்கிற மாதிரியான ஒரு பிரார்த்தனை இது. இந்த பிரார்த்தனை உங்களுக்கு இந்த அமௌண்ட் மட்டும் நினைச்சுக்கோங்க. நம்ம வேற எந்த லக்ஸுரி விஷயம், நம்ம வேற எந்த நீடா இருந்தாலும் அது ஒரு நீடு வேண்டாம். நமக்கு இந்த ஒரு தேவை இருக்கிறது, அது ஒரு தேவை இருக்குன்னா இல்ல, பணம் ஸ்ட்ரைட்டாவே ராவா பணம் தான். சோ அந்த பணத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். அதை நினைச்சுட்டு இந்த பணம் எனக்கு ஒரு 45 நாட்களுக்குள், ஒரு மண்டலத்திற்குள் எனக்கு சேர வேண்டும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லிவிட்டு வச்சிருங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமியை நமக்கு ஒரு 27 டைம்ஸ் இது வச்சதுக்கு அப்புறம் ஒரு 27 டைம்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு நீங்க ஏதாவது இன்ஸ்டன்ட் ஸ்டிக்ஸ் ஏதாவது ஏத்திருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கட்டும். திராட்சையோ கல்கண்டோ ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிவேதனம் செய்து விட்டு நீங்க அதை அப்புறம் மறந்துட வேண்டியது. ஒரு 45 டேஸ்க்குள்ள இந்த ஒரு விஷயம், அதாவது டெய்லி நீங்க மகாலட்சுமியை பார்க்கணும். அதை பார்த்துட்டு நீங்க அந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி நீங்க பாப்பீங்களா, பார்க்கும்போது நான் வச்சிருக்கேன் பாரு பேக்ல அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயமாக உங்களுக்கு இந்த ஒரு வேண்டுதல் செய்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகப்படுத்தவே தேவையில்லை. நீங்க மகாலட்சுமி டெய்லி 27 டைம்ஸ் பண்ணீங்கனாலே அவங்களுக்கே ஞாபகம் இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்து விட்டு இந்த விஷயத்தை நீங்க அப்படியே ஒரு 45 டேஸ் விட்டுடுங்க. அதுக்குள்ள கண்டிப்பாக 99% இந்த ஒரு விஷயம் முடிந்து விடுகிறது. இந்த மாதிரியான விஷயம், அதாவது நார்மலா நியாயமா அவங்களுக்கு வர வேண்டிய விஷயமா இருந்ததுனாலோ பணம் ரீதியாக ஏதாவது நடக்க வேண்டிய விஷயமா இருந்தா அந்த ஒரு வேண்டுதல்கள் நிறைவேறி விடுகிறது. சோ இந்த ஒரு விஷயத்தை செய்துவிட்டு 45 டேஸ் கழிச்சு எடுத்துட்டு அடுத்தது நம்மளுக்கு ஏதாவது தேவை வரும்போது அது மாதிரி திருப்பி செஞ்சுக்கலாம். அந்த நோட்டை என்ன பண்ணணும், அந்த கயிறு என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் கேள்வியே இல்லை. கயிறை தூக்கி போட்டுருங்க, நோட்டை பேக்கெட்ல போட்டுருங்க. அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். நமசிவாய.